ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் நாவின் ருசி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மிக்ஸ்டு வெஜ் கிரேவி வித்தவுட் ஆனியன் கார்லிக். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 4 சின்ன சின்ன உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி கேரட் பீன்ஸ் ரெண்டும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், உப்பு தேவையான அளவு, 2 காஞ்ச மிளகா, 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பொடியா நறுக்கினது, 2 பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி கட் பண்ணி வச்சது, அப்புறம் கறிவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, கடுகு, தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை. வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சில பொருளை அரைச்சிக்கலாம். ஒரு ஜார்ல எடுத்திருக்க 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், அதுக்கப்புறம் எடுத்திருக்க 2 காஞ்ச மிளகா, சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி, அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை. இப்போ எடுத்திருக்க பெருங்காயத்துல கொஞ்சம் இது கூடவும் மீதியை தாளிப்புலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எடுத்திருக்க தக்காளியில ஒரு தக்காளி அளவு அரைக்கிறதுலயும் சேர்த்துக்கிறேன் நானு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சட்னிக்கு அரைக்கிற மாதிரி நல்லா நைஸா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா இந்த அளவு இருந்தா போதும். ரொம்ப சாஃப்டாவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொர கொரனும் அரைக்கக்கூடாது. இந்த அளவு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இந்த டைம்ல எடுத்திருக்க கடுகு சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைம்ல எடுத்திருக்க கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா செவக்கிற அளவு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு பாதி செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்லயே மீதி பெருங்காய பொடியை சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்ல கலந்து விட்டுட்டு எடுத்திருக்க பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க மீதி தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த தக்காளியை சேர்த்த உடனேவே மஞ்சள் பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்பதான் மஞ்சள் பொடியோட ராஸ்மல் போகும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். அது வரலையும் இது வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு. வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா ஒண்ணும் பாதியுமா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இதமா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இது கூடவே வேக வச்சு வச்சிருக்க கேரட் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 3/4 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். அப்போதான் இந்த காரம், உப்பு எல்லாம் அந்த காய்கறியோடு சேர்ந்து இருக்கும். இது 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைம்லேயே அரைச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க. அப்போதான் கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்கும். நம்ம பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிருக்கோன்றதுனால இது சீக்கிரம் கெட்டியாயிடும். ஸோ இப்போ நான் அரைச்ச ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கிட வேண்டாம். நீங்கள் இந்த டைம்லேயே உப்பு செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக கொதிச்சா போதும். இது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி எப்பயுமே லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த ரெசிபி ஃபாஸ்டிங் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வெங்காயம், பூண்டு எதுவுமே நம்ம சேர்க்கல. சிலர் இந்த பட்டை, கிராம்பு அதெல்லாம் கூட சேர்த்துக்க மாட்டாங்க. நம்ம இதில் எதுவுமே சேர்க்கல அது மாதிரி ஐட்டம். இதை சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.